கடைசி 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 அது அதில் சிந்திக்கிறேன் 5.5 கிலோ சீட்டு கிடக்குது 8.5 டேய் 8 தான் கடைசி நாங்கள் என்ன வெள்ளப்பட்டி ஏற்றமான்னு சொல்லி வெள்ளப்பட்டி சந்தின்னு சொல்லுவாங்க அவருக்கு தான் எங்களோட பேக் இருக்கு எடுக்கவும். ஹாய் வியர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் திடீரென்று ஒரு பயணத்தை மேற்கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மட்டக்களப்புக்கு போக வேண்டியாக இருக்குது. மட்டக்களப்பு யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியாக இருக்குது. அங்கே தான் நான் போகிறேன். திடீரென்று நீங்கள் நல்ல ஒரு வீடியோ இன்றைக்கி எதிர்பார்க்கல. அது இல்லாட்டி நான் 25 நாளும் வீடியோ போட்டு நினச்சேன்னா இன்றைக்கு நான் திடீர் போக வேண்டியாக இருந்ததால் அங்கே போகிறேன். சம்மந்தம் வீடியோ இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எங்களோட ஒண்டோட அண்ணாவும் தான் போகிறோம். அப்பா வரையில் 2 பேராக போகிறோம். மட்டக்களப்புக்கு ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னா அக்கரைப்பேட்டை வாகனத்தை நாங்கள் எடுக்கிறோம். இதுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இப்போ பார்த்தீங்கண்டா என்னென்னா நாங்கள் இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம். அக்கரைப்பேட்டை பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னுக்கு தான் பெரிய திவானா இருக்கிறார், நான் பின்னைக்கு இருக்கிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்களா? நான் மட்டக்களப்பு. மட்டக்களப்பா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த கடையில் பின்னிக்கு நிற்கிற கடையில் நாங்கள் சாப்பிட்டுனாங்க. 2 பனிஸும் 2 டீயும் இப்போ எடுத்து சாப்பிட்னாங்க. மொத்தம் 540 ரூபா. சும்மா சொல்லு தான், சிங்கள ஏரியாவில் நல்ல சாப்பாடு நல்ல விலையாக தானே இருக்குது. வணக்க மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்றிராவு 2:40க்கு நடிச்சாவும் 2:40க்கு மட்டக்களப்பு அந்த என்னென்னா அந்த வெள்ளப்பட்டி சந்தியாக அந்த சந்திக்கிட்ட வாங்கி இப்போ எங்களோட தெரிஞ்ச வீட்டுக்கிட்ட வந்து தங்கினாங்க. இப்போ அந்த வீட்டுக்கிட்ட நாங்கள் அந்த வீட்டெலாம் தங்கி இருந்து குளித்து வலிக்கிட்டு நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இது நாங்கள் கொண்டு வந்து அந்த 5 டாக்குமெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் விருந்தினாங்க. நாங்கள் மாடி வீடு தான், நாங்கள் எப்படி கீழே போகிறது தான் போய் கொண்டு காட்டு அனுப்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இப்போ எங்களோட தங்கி இருந்த ரூமில் இருந்து நாங்கள் இப்போ மட்டக்களப்பு யூனிவர்சிட்டிக்கு வலிக்கிட்டுறோம். ஆட்டோவில் தான் நாங்கள் இப்போ வலிக்கிடுறோம். பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு யூனிவர்சிட்டி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். காலமாக நாங்கள் இட்லி சாப்பிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்காரர் எங்கள் கடையில் வாங்கி தந்தது. இப்போ நாங்கள் ஒரு ஆட்டோ அண்ணாவோட நாங்கள் மட்டக்களப்பு யூனிவர்சிட்டிக்கு விவேகானந்தா கல்லூரிக்கு போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு பிரதேசம் வீடுகளை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த விபுலானந்தா சிவநாதா வித்திய தேசிய பாடசாலை மட்டக்களப்பில் இருக்குது. சிவநாதா தேசிய பாடசாலை அது ஹவுஸ்ஃபுல் ஆயிடுது. சிவநாதா தேசிய பாடசாலை சொல்லுவேன். நான் முதலும் தியேட்டருக்கு கூட்டிக்கொண்டு போய் காட்டுவோம். மற்ற பேர் யாரும் இருந்தாங்க. இப்போ யாரோட தியேட்டருக்கு போனதாண்டா அது பிரயோஜனம் சான்ஸ் கிடைக்கிறதில்ல. குறைஞ்சதப்போ இதான் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு விபுலானந்தா கல்லூரி. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே என்னென்னா இதான் மட்டக்களப்பு விபுலானந்தா கல்லூரி. இப்போ
இந்த நாங்கள் வந்த வேலை இந்த கல்லூரில் முடிஞ்சிட்டு இனி நாங்கள் போக போகிறோம். இனி நாங்கள் அப்படி அங்கே இருக்கிற தங்கி இருந்த வீட்டுக்கு ஒருக்கா போகணும். வீடு உடுப்புகள் இருக்குது, அங்கே எடுத்துக்கொள்ள வேணும். மட்டக்களப்பு விபுலானந்தா கல்லூரி இதுதான் பார்த்துக்கொள்ளுங்க. மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட். பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். பஸ் புக் பண்ண வேணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பஸ் புக் பண்ணுற அந்த இதுகள் போட்டுருக்கு. பஸ் எத்தனை மணிக்கு இங்கேருந்து வலிக்கிடு இப்போ இடங்களுக்கு இதை விட்ட முக்காதுக்கு கால் பண்ணுமோ என்னடா அப்பா இதை வெட்ட முக்காட விடிய போச்சுன்னா 4-3 மணி. வேறான்னு பார்த்தீங்கன்னா பஸ் புக் பண்ணுறாள். புக் பண்ண தேவையில்லையாண்ணா? புக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா? ஆன்லைனில் புக் பண்ணுங்க, அதை க்ளோஸ் பண்ணி போயிருங்க. விடுவாங்க யாழ்ப்பாணம். இது இப்போ எத்தனை மணி கடைசி? 5:30 இல்லை. நாங்கள் இப்போ கடைசி கடைசி அதில் சிந்திக்கிறேன். 5:30 சீட்டு கிடக்குது. 8:30 யாருமே சரி 8:30 தான் கடைசி. நாங்கள் என்ன வெள்ளப்பட்டி ஏற்றமான்னு சொல்லி வெள்ளப்பட்டி சந்தின்னு சொல்லுவாங்க. அவருக்கு தான் என்னோடய பேக் இருக்கு எடுக்கவும் இப்போ இன்னைக்கு போயிட்டு வந்து போய் எடுத்துகிட்டு ஓடி யாருமே பார்த்தீங்கன்னா விசா ரிசார்ஜ் பாக்ஸ் புக் பண்ண தேவையில்லையா? பார்த்தீங்கன்னா அங்கே சீட் இருக்குமென்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறேன்னு தெரியாமல் பார்த்துக்கொள்ளுங்க.